இப்போதைக்கு பொருட்டோலயே ரொம்ப சேஃபஸ்டான கேரக்டர் யாருன்னா அது ஏடா தான். ஏன்னா அவளோட தம்பி தான் பொருட்டோ ஷோலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர். அப்படிப்பட்ட கேரக்டரே இப்போ ஆபத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, மவுஷ் யாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவனோட டார்கெட் ஏடா. ஒரு நார்மல் பர்சனால ஏடாவை காயப்படுத்த கூட நினைக்க முடியாது. ஏன்னா அவகிட்ட ஆம்னிபொட்டன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு ஒச்சுசுக்கி நினைச்சா ஏடாவை கொல்ல முடியும். சோ அதனாலதான் ஏடா கூட எப்பயுமே டேமன் சுத்திட்டே இருக்கான். என்னதான் ஒச்சுசுக்கியால ஏடாவை கொல்ல முடிஞ்சாலும் அவனை தாண்டி அவங்களால தொட முடியாது. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அப்படி இருக்கப்போ மமுஷி எப்படி ஏடாவை டெவார் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு கேள்வி இருக்கும். சோ அத பத்தி கொஞ்சம் பேசுவோமே. ஏடா கிட்ட இருக்க ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இந்த ஆம்னிபொட்டன்ஸ் தான். அது வந்து மமுஷி மேல ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த ஒச்சுசுக்கி ஷிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். டிவைன் ட்ரீ இல்ல அப்படின்னா ஒச்சுசுக்கியே கிடையாது. அவங்க இந்த அளவுக்கு எவால்வ் ஆகி இருக்க முடியாது. அந்த டிவைன் ட்ரீயோட ஹெல்ப் மூலமா தான் அவங்க பிளானட்ல இருக்க எல்லா எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணி சக்கர ஃபுட்டா மாத்தி சாப்பிட்டு எவால்வ் ஆகி இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. அண்ட் இஷிக்கியோட கார்மா நம்ம கோடு கிட்ட இருக்கு. சோ அவன் இந்த டிவைன் ட்ரீய செக்மெண்டா பிரிக்கிறப்ப அவனோட கார்மா இன்ஃப்ளூயன்ஸ்னாலதான் இந்த மாதிரி ஷிஞ்சுஸே பிறந்திருக்காங்க. சோ இவங்க இந்த மாதிரி உருவானதுக்கு நம்ம கோடும் ஒரு ரீசன் தான். அதாவது இஷிக்கியோட பவரும் ஒரு ரீசன் தான். சோ இவங்களுக்குள்ள ஒச்சுசுக்கியோட பவர்ஸும் இருக்கு. சோ ஏடாவோட ஆம்னிபொட்டன்ஸ் மமுஷி மேல ஒர்க் ஆகாது. ஒரு சாப்டர்ல ஏடா சென்ட்ரேகன் யூஸ் பண்ணி இந்த சிஞ்சு வாட்ச் பண்ணிட்டு இருப்பா. மத்த சிஞ்சு வந்து ஏடா பாக்கறத ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் மமுஷி மட்டும் ஏடா பாக்கறத சென்ஸ் பண்ணி அவ கண்ணுக்கு நேரா போய் பாப்பான். இதுல ஏடாவே பயந்துருப்பா. அவ என்ன சொல்லுவானா, இட் மேட் மை பிளட் ரன் கோல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன் மத்த செஞ்சுவால ஏடா பாக்கறத சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னா, மமுஷிக்கு அது இயற்கையா கொடுக்கப்பட்ட அவனோட இன்ஸ்டிங்க்ட். எப்படி இப்ப எல்லா மனுஷங்களுக்கும் ஏடா வந்தாலே அவங்க இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, அவளை காயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லும். பட் மமுஷிக்கு அப்படி கிடையாது. ஏடாவை பார்த்தாலே அவளை டிவோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். அந்த இன்ஸ்டிங்க்ட மாத்த முடியாது. இதை நான் மட்டும் சொல்லல, கஷின் கோஜிமே போன சாப்டர்ல சொல்லியிருப்பாரு. அதாவது ஷிகாமோட ஒரு கேள்வி கேட்டிருப்பான், மமுஷியால டிவைட் ஆக முடியும். சோ அவனோட ஒரு குளோன் அவன் பேஸ்லயும் மத்த எல்லாத்தையும் லீஃப் லேஜ்ல விட்டுட்டான் அப்படின்னா, நம்ம இங்க எல்லாத்தையும் அழிச்சாலுமே அவன் மறுபடியும் உயிரோட வந்துருவான் தானே அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம கஷின் கோஜி என்ன சொல்லுவாருன்னா, அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. அவங்க இந்த மாதிரி பிரிறாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டிங்க்ட் அவங்களை எப்பயுமே ஒண்ணு சேர்த்துரும். அதே போலதான் ஏடாவை டிவோர் பண்ணக்கூடிய அவனோட இன்ஸ்டிங்க்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அவங்களோட இன்ஸ்டிங்க்ட் எப்பயுமே ஒண்ணுதான், மாறாது. அதனாலதான் மமுஷி வந்து நேச்சராவே ஏடாவோட கவுண்டர். சரிடா, என்னதான் அவன் கவுண்டரா இருந்தாலும் டேமனை தாண்டி எப்படி வருவான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். டேமன் ரொம்ப பவர்ஃபுல். ஏதாச்சும் பிளான் பண்ணி ஏடாவையும் டேமனையும் பிரிச்சுட்டான் அப்படின்னா அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஏடாவை அவன் டெவோர் பண்ணிடுவான். பட் ஏடா பக்கத்திலே டேமன் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன்னா டேமனோட பவரே அவன் யாராச்சும் டச் பண்ணிட்டு இருக்கப்போ அவனால எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். பக்கோட க்ளோன் தான் ஆக்சுவலி மமுஷி. அண்ட் பக் தான் ஃபர்ஸ்ட் டேமனோட வீக்னஸே கோடு கிட்ட சொல்லியிருப்பான். மேபி அது அவனுக்கு ஞாபகம் இருந்தா டேமனை எப்படி கவுண்டர் பண்ணலாம் அப்படின்ற பிளானோட தான் வந்திருக்கும். சோ இந்த ரீசன் எல்லாத்தையும் வச்சுதான் ஏடா சாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொன்னேன்.